மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பமே அமர்கலமான நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்க போகின்றது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. கடகராசி நண்பர்கள் சந்தோஷப்பட்டுக்கொள்ளலாம். அதாவது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விமோசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. கடன் தொல்லை தான் இந்த கடகராசி நண்பர்களை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். கடன், அந்த கடனை எப்படி அடைக்கிறதுக்கான வழி எங்கே தான் இருக்குது, அது எப்போ தான் அது தீரும், எங்கடா பணம் கிடைக்கும், ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலமாகவாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஏக்கங்கள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானும் குரு பகவானும் நிச்சயமாக சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு வந்து நிம்மதி 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 சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேறு மே 18ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவார். ஐயா, 8ஆம் இடத்துல ராகு வர்றது மிகப்பெரிய தோஷம் ஐயா, மிகப்பெரிய மாங்கல்ய தோஷம் ஐயா. பெண்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் ஐயா. என்னையா பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? விபத்து கண்டங்களை கொடுத்துருவார் ஐயா, அசுப நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி விடுவார் ஐயா, வீண் விரயங்களை ஏற்படுத்துவார் ஐயா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நாமளே சும்மா இருந்தாலும் தேடி வரும் ஐயா, யாரோ பண்ணின தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் வரும் ஐயா. என்னையா பண்ணுறது? ஒரு வண்டி வாகனத்தில் நிம்மதியாக ஒரு தைரியமாக பயணிக்க முடியாத ஐயா, தேவையில்லாமல் நாம் சரியான பாதையில் போயிட்டு இருந்தாலும் தேடி வந்து ஒருத்தர் இடிப்பேன் ஐயா, அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் வரும் ஐயா. என்னையா பண்ணுறது? இப்படி வருகின்ற பொழுது மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஐயா. ஆயுள் கண்டத்துக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவார் ஐயா. 8ல் ராகு இருக்குது அப்படிங்கிற சுபத்தன்மை இல்லை ஐயா. என்னையா பண்ணுறது? சனி விலகினார் அஷ்டம சனியிலேருந்து, கடைசியில் 8க்கு ராகு வந்துட்டார் ஐயா. அப்போ சனி பகவானை கூட நம்பிடலாம் பொழுது ராகு பகவானை நம்ப முடியாது ஐயா. பயங்கரமாக யோசிப்பார் ஐயா, டிஜிட்டலாக யோசிப்பார் ஐயா, மூளையை கசைக்கு புழிஞ்சு யோசிப்பார் ஐயா. இவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி ஐயா தப்பிக்கிறது? இந்த பயமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், ராகுவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஐயா, குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை தான் பார்ப்பார். அங்கே தான் ராகு வந்து இருக்க போகிறார். குருவனுடைய பார்வையில் எந்த கிரகம் சிக்கினாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடையும். அப்போ 9ஆம் பார்வை ராகுவின் மீது விழுவதால் இந்த ராகுவனுடைய பப்பு இங்கே வேகாதுன்னு அர்த்தம். அப்போ ராகு என்னதான் சூழ்ச்சி தந்திரத்தோடு நம்மளை வந்து ஏதாவது ஒரு அபசகன நிகழ்ச்சிகளை நம்ம கொண்டு போய் விடணும்னு முயற்சி பண்ணாலும் நடக்காது. தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நமக்கு வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ரோட்டில் அடிதடி நடக்குது, எட்ட நின்று வேடிக்கை பாருங்க, பக்கத்தில் போய் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நம்ம சொந்தக்காரன் தானே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க ஐயா, என்னையா பண்ணுறது? போய் அந்த சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க. நீங்கள் போய் விலைக்கு விட்டுறாதீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ எங்கே எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தாலும் பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க. நீங்கள் போய் தலையை கொடுத்தால் உங்களை நேராக கூட்டிகிட்டு போய் விசாரணைக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் அலையணும். அப்போ நம்ம பொழப்பு இந்த இடத்துல கெட்டு போகுமா? இது ஆயா நடக்கும். தேவையில்லாமல் போய் யாருக்குமே ஜாமீன் போடுறது, நானாச்சு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனைக்கு என்னுடைய சொத்தை விற்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஐயா. அந்த ராகு 8ல் இருக்கோ அதுதான் செய்வார். அசையாத சொத்துக்கள் எல்லாம் கை வைப்பார். போய் விற்க போவீங்க, நீங்கள் ஒரு விலை வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கும்? ஒரு 10 லட்ச ரூபா சொத்தை 5 லட்ச ரூபாய்க்கு அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை 8ல் இருக்கிற ராகு கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னா சுபத்துவம் அடைகின்றார் குருவனுடைய பார்வையில். அப்போ லாபம்தான். அதாவது 10னா 10க்கே விற்றுடலாம், நஷ்டம் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தூரதேச பயணங்கள் மேற்கொள்கிறதெல்லாம் வந்து கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? போக்குவரத்தில் அந்த கவனத்தை நம்ம வச்சுருக்கணும், கவனத்துடன் தான் இருக்கணும். பிரச்சனை ஒன்றும் வராது, தைரியமாக போகலாம், தைரியமாக வரலாம். அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி பணியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, கடகராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான யோக பலன் ஐயா, நல்ல யோக பலன். உளவியல் துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, உளவுத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய சாதனை புரிவார்கள் ராகு 8ல் இருக்கிறப்போ.
அவங்களெல்லாம் இந்த காலத்தில் வந்து பாராட்டு மலைகள் பொழிவார்கள். அவங்க சிறப்பாக செயல்பட்டு குற்றங்களை கண்டறிந்து புலனாய்வுத் துறையில் இருக்கக்கூடியவங்கள நிறைய கடகராசி நண்பர்கள் நமக்கு நிறைய நன்மைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். உண்மைதான். அப்போ 8ஆம் இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது ஐயா. கெடு பலன்கள் வராது. புரியுதுங்களா? அப்போ நம்பலாம். 8ஆம் இடத்தை தாராளமாக நம்பலாம். இன்னொரு விஷயம், அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் ரெண்டையும் சொல்லக்கூடிய இடமும் 8ஆம் இடம்தான். அப்போ துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கறது ராகுதான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் ராகுதான். அப்போ துரதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். என்ன காரணம்? குருவனுடைய பார்வை. அப்போ சுபத்துபம் பெறுகின்றது. அப்போ அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, புகழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பங்கமும் வராது. நல்லா தான் இருப்போம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்துச்சு. தண்டனைகளை பெறக்கூடிய அமைப்பில எல்லாம் நம்ம பக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு ஐயா. இனி அது வருமா? அதெல்லாம் வராது. மீண்டும் வெளியில் வந்துடுவோம். நமக்கு சாதகமான தீர்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நம்பிக்கையோடு செயல்படலாம். அதாவது பயணங்களில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். 2ஆம் இடத்துல கேது வராரையா, அவர் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? 2இல் கேது இருக்கிற போது கண்டிப்பாக விநாயக பெருமானை பார்த்து விடுங்கள். அவரை பார்த்தாச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற எந்த வினையும் தீர்ந்துரும்னு அர்த்தம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், புரியுதுங்களா, குழப்பங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள், வருமானத்தில் குழப்பங்கள், இதெல்லாம் இருந்தால் சரியாயிரும். நிம்மதியான ஒரு தூக்கம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு 12ல் நிம்மதியான உறக்கம். வாக்குஸ்தானத்தில் கேது, குழப்பம் தீரும். எதை எப்படிடா பேசு, என்னடா முடிவு எடுக்கிறது, தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும். ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லுக்கு அங்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. அவங்க சொல்கிற நம்மளும் கேட்க மாட்டோம். இப்படி குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அதனால் விநாயக பெருமானை பார்த்து விட்டால் வினை தீரும், பிரச்சனை தீரும். கற்பக விநாயகரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போகிற ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த காலத்தில் போயிட்டு வாங்க, நல்ல சுபத்துவ பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி குருபகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 4ஆம் இடம் சுபஸ்தானம் ஐயா. கண்டிப்பாக வீடு மண்மனை யோகங்களை கொடுப்பார். இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒரு சொந்த வீடு யோகம், ஒரு வாய்ப்பு இருக்குமா? 4ஆம் இடத்தை தானே குரு பார்க்குறாரு. அப்போ சுபத்துவம் தானே, இடம் வாங்குவோம். ஏதோ ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அஸ்திவாரம் பேஸ்மட்டமாவது இந்த வருஷம் போட்டுருவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? சரி, கையில் காசு இல்லை, வீடு எப்படியா கட்டுறது? ஏற்கனவே லோன் வாங்கி வீடு கட்டினவங்களும் தவிச்சிட்டு இருப்பீங்க. இந்த 2க்கும் ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்குமையா? இங்கே ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துங்க. இந்த குருபகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்குறார். நோய் எதிரி கடன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இங்கே என்ன நடக்கும்? ஆல்ரெடி கடன் வாங்கினவங்களுக்கு கடனும் தீரும். புதுசாக கடன் கேட்கக்கூடியவங்களுக்கு குறைந்த வட்டியில் கடனும் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. 50 லட்சம் எஸ்டிமேட் போட்டு வீடு கட்டுறோம். குறைஞ்சபட்சம் நம்ம கையில் ஒரு 10 லட்சமாக இருக்குது. 40 லட்சம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா அங்கே தான் நீங்கள் யோசனை பண்ணணும். 40 லட்சம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு கட்டலாம். ஆனால் 40 லட்சத்தை வாங்கினீங்கன்னா கட்டின வீட்டுக்குள்ளே போய் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு தெரியாது. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கடன் வாங்குறோம், பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத. ஆல்ரெடி கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அது குரு பகவான் கண்டிப்பாக சுபத்துவத்துடன் செயல்படுவார். அதுக்கப்புறம் நோய் நொடி உபாதைகள் கிடையாது. கூட இருந்த நண்பர்கள் தான் நிறைய இழப்பீடுகளை நமக்கு கொடுத்துருப்பாங்க. தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பை போட்டேன், வேட்டு வச்சுட்டாங்க. எந்த நண்பனை நம்பினனோ அந்த நண்பனே நமக்கு பெரிய துரோகத்தை இழைச்சிட்டான். அவனால் தான் இன்றைக்கி நான் பெரிய கடனாளி ஆகி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதே நண்பன் தேடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அப்போ கைவிட மாட்டாங்க. நல்ல விஷயம்தான், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போது கடன் பிரச்சனை தீரும். சம்மந்தப்பட்டவங்களே ஏற்றுக்குருவாங்க. உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். புரியுதுங்களா? அப்போது இது வரைக்கும் கடகராசி நண்பருக்கு கடன் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கும். முழுக்க இந்த இஎம்ஐ பிரச்சனை கடகராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடன் நிறைய இருக்கும். அதனால் இப்போ போய் என்ன பண்ணுவோம்? அதை கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி கொடுத்து கடனுக்கு மேலே கடனை ஆகி கண்வழி பிதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இப்போ ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமாயா? இந்த வருஷம் சுதாரிச்சுக்குங்க. நல்ல வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? அப்போ இது வரைக்கும் உழைச்சேன், சம்பள குறைவு, இது வரைக்கும் கடைநிலை ஊழியராக இருந்தேன், ப்ரொமோஷன் கிடையாது, நான் விரும்பிய இடமாற்றம் கேட்குறேன், கிடைக்க மாட்டேங்குது, இது வரைக்கும் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை, போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன், ஜெயிக்க முடியல,
இந்த தடவை மார்க் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த 6ஆம் இடம் இதையெல்லாம் சொல்லும். அப்போ ப்ரமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு, போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. அப்போ கஷ்டப்பட்டதுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். கண்டக சனி, அஷ்டம சனி வறுத்து எடுத்துச்சு, எண்ணெயே ஊற்றாமல் வடச்சட்டியில் வறுத்துச்சு. இப்போ வறுத்து எடுத்துட்டு சனி பகவான் போய் பாகிஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அதனால் இனி அந்த பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு படணுமோ பட்டுட்டோம், ஒரு விமோசனம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு அவரும் அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார், துரதிர்ஷ்டத்தை தரமாட்டார். அதுக்கப்புறம் இவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது ராகுவைத்தான் பார்க்குறாரு. அதனால தான் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த 8ஆம் இடம் புதையல், ரகசியங்கள், சூழ்ச்சி தந்திரத்தோட அப்படியே இந்த நம்பர்லாம் லாட்டரியில் செலக்ட் பண்ணுறதெல்லாம் அப்படியே பிடித்தமான நம்பர்களை செலக்ட் பண்ணுறது அந்த பிடித்தமாகவே வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்களே ஒரு இஷ்டப்பட்ட நம்பர் ஒன்று எடுப்பீங்க, அந்த இஷ்டப்பட்ட நம்பருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா ராகு சூதாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். குருவுடைய பார்வை இல்லைன்னா சூதாட்டத்தில் நஷ்டம், பணத்தை இழந்துருவோம். ஆனால் இங்கே குரு பார்வை இருக்குது, அப்போ என்னது நமக்கு லாபம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சியும் அமர்க்களம் தான், ராகு பயிற்சியும் அமர்க்களம் தான், சனி பயிற்சியும் அமர்க்களம் தான். சனி பாக்கியஸ்தானத்தில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். இப்போ இந்த ஆடி மாதம் அமாவாசையெல்லாம் வருதில் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடுகின்ற பொழுது அவர்களுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய முடிஞ்ச வரைக்கும் இந்த சன்னியாசிகளுக்கு கொஞ்சம் உதவி உபகாரங்கள் செய்யுங்க, நல்ல விஷயம். தானங்கள் பண்ணுங்க, உணவு தானங்கள் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. இப்படியாக எல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நண்பர்களே. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி அமர்க்களம் தான், அடுத்தடுத்து எல்லாமே சுபத்துவம் தான். நம்பிக்கையோடு பயணிங்க, நிச்சயமாக அடுத்தடுத்து நடப்பதும் நடக்க போவதும் நல்லதாகவே இருக்கும் நண்பர்களே. சுய ஜாதகத்தை மட்டும் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அந்த சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், திதிவாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகத்தின் பிரகாரம் எந்த தசை நடக்குதோ அந்த தசைக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதுவே யோக தசையாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் அத்தனையும் கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு அவயோக தசையாக இருந்து, ஒரு அஷ்டமாதிபதி தசையாக இருந்து நிச்சயமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு புத்தியும் அதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பலன் அங்கே எடுபடாது. அப்போ பொது பலன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க, நிச்சயமாக நற்பலன் தான். அப்போ இதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகிதையை நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும். அந்த பாக்கியம் சுயஜாதகத்தில் இருந்து விட்டால் நான் சொல்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் கட்டாயம், லாட்ரி வாய்ப்புலாம் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு. ஆனால் இப்போ இந்த லாட்ரி அதிர்ஷ்டத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளில் வந்து கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி இவங்களுக்கு தான் அதிகமாகவே விழுகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியே லாட்ரி பிரியர்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதில் முதலெடுத்து இருக்கிறதே இந்த நீர் ராசிகள் தான். இந்த நீர் ராசிகளுக்கு வந்து சந்திரன் பொறுப்பேற்பார் இல்லையா, அதனால் வந்து நீர் சந்திரன் அப்படிங்கிற துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பு. அதனால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.